श्लोका नंबर 12. तत्रैकाग्रं मनः कृत्वा यतचित्तेन्द्रियक्रियः उपविश्यासने युञ्जात् योगमात्मविशुद्धये. தத்ர ஒரு இடத்துல நாம் ஆசனே உபவிஷ்ய, ரெண்டாவது லைனில் இருக்கு இல்லையா, ஆசனே உபவிஷ்ய, அது தத்ரோட சேர்த்துக்கோங்க. ஆசனே உபவிஷ்யனா ஆசனத்தை ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நாம் இந்த மாதிரி இந்த ஆசனத்தை ரெடி பண்ணினதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணணும், இப்போது உட்காரணம். உபவிஷ்ய யத சித்தேந்திரிய கிரியா. அப்புறம் என்ன பண்ணணும், உட்காந்துன்ட்டு எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லேருந்தும் இப்போ நாம் வித்ட்ரா பண்ணணும். சித்தம் அப்படின்னா மைண்டு, இந்திரியம் அப்படின்னா நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். கர்மேந்திரியாணி ஞானேந்திரியாணி எல்லாத்தையும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கிரிய அப்படின்னு சொன்னால் அந்தந்த இந்திரியம் பண்ணுற அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ். இப்போ அதுலேருந்து எல்லாம் நாம் என்ன பண்ணணும், எத்தனா வித்ரா பண்ணு. அப்போ நாம் டெலிபரேட்டாக நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸையும் மைண்டையும் வெளி விஷயங்கள்லேருந்து இப்போது வித்ரா பண்ணி வச்சுக்கணும். இப்போ நாம் என்ன சொல்லிக்கணும், நம்மக்கிட்டேயே நம்ம சொல்லிக்கணும், ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு மட்டும் என் மனமே அந்த அந்த உபாசகர் எப்படி மனசுக்கிட்ட பேசுகிறாரோ அந்த மாதிரி நாம் என்னை ப்ளீஸ் நீ டிஸ்டர்ப் பண்ணாது. என்னோடையே எனக்கு இப்போ இந்த 10 நிமிஷம் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் இப்போது தியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பாக்கி எந்த விஷயமா இருந்தாலும் தியானம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்தெல்லாம் நாம் வச்சுக்கலாம். இப்போ என்னோட டைம் இது, அதனால் ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணு. அந்த மாதிரி இப்போ மைண்டுக்கிட்ட நாமளே பேசணும். இப்போ இந்த டாக்டர்கிட்டலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போவோம்ல, அந்த மாதிரி இப்போது மைண்டுக்கிட்ட கேட்கணும், உன்னோட தான் இப்போ எனக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் இருக்குது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. இப்போ நம்மளோட டைம் வந்தாலும் டாக்டர் வீட்டில் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், வெயிட் பண்ணணும். ஏன்னா வேறு யாரோ முன்னாடி இருப்பா. அந்த மாதிரி மைண்டு உடனே நம்ம சொன்னதை கேட்டுருமானா கேட்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை தாஜாலாம் பண்ணி இப்போ நம்ம அதை ரெடி பண்ணிக்கணும். இப்போ மைண்டை எக்ஸ்டர்னல் வேர்ல்டுலேருந்து வித்ட்ரா பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போது எக்ஸ்டர்னல் விஷயங்கள்லேருந்து இப்போ மைண்டை வித்ட்ரா பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ என்னுடைய மனசில் எந்த விதமான தாட்ஸுமே வராமல் இருக்கிறதுக்கு பேர் தியானமா அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு பேர் தியானம் இல்லை. மைண்டை தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது நம்மளுடைய எய்ம் கிடையாது. மைண்ட் அப்படின்னு சொன்னாலே அதோட வேலை என்னது, தாட்ஸை ஜெனரேட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் அதோட வேலை. அப்போ என்ன பண்ணணும் அந்த நேரத்தில் அந்த மைண்டை அப்படின்னா, இப்போ நான் மெடிடேட் பண்ண போகிறேன்ல, மெடிடேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு ஆலம்பனத்தை நான் சூஸ் பண்ணிப்பேன். ஒரு சிம்பிளை நான் சூஸ் பண்ணி அதை தான் நான் தியானம் பண்ணுவேன் இல்லையா. இப்போ நான் ஈஸ்வர தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சரஸ்வதியை தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சரஸ்வதியுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை சிம்பிளாக எடுத்துப்பேன். சரஸ்வதியோட வீணை ஒன்றுத்தை நான் இப்போ ஆலம்பனமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை என்னுடைய மைண்ட் இப்போது அது ரிலேட்டடாக இப்போ தாட்ஸை ஜெனரேட் பண்ண ஆரம்பிக்கணும். நான் எந்த பகவானை தியானம் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறேனோ அந்த பகவானுக்கு ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போ என்னோட மனசில் வர ஆரம்பிக்கணும். இப்போ மைண்டை இப்படியெல்லாம் ரெடி பண்ணிட்டோ தாட்ஸே இல்லாத ஒரு விஷயத்துக்கு போகிறது நம்மளுடைய எய்மை இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ இப்போ என்னோடய மனசு அதுக்கு ரிலேட்டடான தாட்ஸை ஜெனரேட் பண்ணி ஆகணும். இப்போ சேனலைஸ் பண்ணணும் மனசை. இப்போ அந்த டேம் கட்டி அதை சேனலைஸ் பண்ணுறோம்ல, அந்த வாட்டர் வேஸ்ட்டாக போகக்கூடாது, அதுக்காக டேம் கட்டுறோம். டேம் கட்டி வெறும்னா ஸ்டோர் பண்ணால் வாட்டர் யூஸ் ஆகுமா அப்படின்னா அதை அகெயின் சேனலைஸ் பண்ணி
எந்த இடத்துக்கு விடணுமோ அங்கே விடணும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ மைண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி இருக்கும். நம்மளோட மனசுனால் சாதிக்க முடியாத விஷயங்களே கிடையாது. நீங்கள் மட்டும் ப்ராப்பராக அந்த மைண்டை ட்ரெயின் பண்ணி சேனலைஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன வேணும்னாலும் அந்த மைண்டுனால் பண்ண முடியும். உங்கள் சொன்ன பேச்சையே அந்த மைண்டு கேட்கும். ஆக்சுவலி அதுதான் இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டான விஷயம் இல்லை. நீங்கள் சொல்கிறத கூட உங்கள் மைண்டுனால் கேட்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அது ரிலேட்டடாக என்னோடய மைண்ட் தாட்ஸை ஜெனரேட் பண்ணணும். இப்போ நான் அந்த மெடிடேஷன் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அது பக்கமாக என்னோடய மைண்டை நான் இப்போது நெக்ஸ்ட்டு டைரக்ட் பண்ணணும். ஸோ ஏகாகிரம் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர், அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார். அப்படின்னா ஏகாகிரம் அப்படின்னு சொன்னோன்னா கன்வர்ஜ் பண்ணுறதுன்னு அர்த்தம். குவிக்கிறது, ஒரு பக்கமாக ஒன் பாயிண்டடாக அந்த மனசை ஒரு முக்கமாக ஆக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ மைண்டு ஒரே விஷயத்தை நோக்கி அதனுடைய எண்ணங்கள்லாம் இப்போ நாம் இருக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ மெடிடேஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா லென்ஸு மாதிரி இப்போது மெடிடேஷன். ஸோ ஒரு முக்கமாக அதை குவிக்கணும். இப்போ சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போது அதை லென்ஸ் வச்சு நீங்கள் அந்த ரேஸை ஒரு பக்கமாக நீங்கள் கன்வெர்ஜ் பண்ணல அப்படின்னா அந்த லென்ஸுக்கு கீழே ஏதாவது இலையெல்லாம் வச்சுருந்தேன்னா ட்ரை இலைன்னா அது அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும்ல. பட் அந்த லென்ஸ் இல்லைன்னா இலை எரியாது. இப்போ என்ன பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் இருக்கிற விஷயத்த ஒரு இடமா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஏகாகிரம். எங்கெங்கெல்லாமோ பரவி இருக்கிற தாட்ஸை என்ன பண்ணுறோம், இப்போது நான் எந்த பகவானை எந்த ஈஸ்வராவை நான் மெடிடேட் பண்ண போகிறேனோ அது விஷயமாக நான் என் மனசை ஒரு முக்கப்படுத்துறதுக்கு பேர் ஏகாகிரம். ஸோ இப்போது இந்த மாதிரி மனஹா ஏகாகிரம் கிருத்வா என்ன பண்ணணும், அதை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டு யோகம் யுஞ்சியாத். இப்போ தியானத்து மூலமாக நாம் இப்போ என்ன பண்ணுறோம், மனசை இப்போது கன்வெர்ஜ் பண்ணுறோம். சரி, இப்படியெல்லாம் நான் பண்ணி தியானம் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, ஆத்ம விஷுத்தையே. ஆத்மானா இந்த இடத்துல என்னது, மைண்டு. விஷுத்தி அப்படின்னா பியூரிஃபிகேஷன், மனசு இப்போது சுத்தமாகும். அப்போ இதிலேருந்தே நமக்கு என்ன நல்லா தெரியறது, மெடிடேஷன்னால் நமக்கு ஞானம் கிடைக்காது. அப்போ ஞானம் அடையிறதுக்காக நாம் மெடிடேஷன் பண்ணுறது இல்லை, ஞான யோக்கியதாக்காகத்தான் நாம் மெடிடேஷன் பண்ணுறோம். ஞானம் வரணும்னா வேதாந்த சாஸ்திர விசாரேன ஞான பிராப்திகி. இப்போ மெடிடேஷன் மூலமாக நமக்கு மைண்டு பியூரிஃபை ஆகிறது. அப்படின்னா மைண்டில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் இப்போது ரிமூவ் ஆகிறது, இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் ஆகிறது. ஸோ ரெண்டு விதமான இம்ப்யூரிட்டி இருக்குது. ஒன்று மலம், இன்னொன்று விக்ஷேபம். மலம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்மளோட மைண்டுக்கு அன்ஹெல்தி வேஸ் ஆஃப் திங்கிங் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணுறது மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுறது. ராக துவேஷ காம குரோத லோக மோக மத மாத்சரியம் இதெல்லாம் தான் மலம், ஷட் மலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அன்கல்ச்சர்டு தாட்ஸு, அன்ரிஃபைன்டு தாட்ஸ் அதெல்லாம் மலம் அப்படின்னு அர்த்தம். இப்போ விக்ஷேபம் அப்படின்னு சொன்னால் மனசு வெளிமுகமாக சுற்றுறதுல எக்ஸ்ட்ரோவர்ட்டட்னஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் விக்ஷேபம். அப்போ நம்ம இந்த தியானம் பண்ணுறதுனால மலமும் ரிமூவ் ஆகிறது, விக்ஷேபமும் ரிமூவ் ஆகிறது. ஸோ மல விக்ஷேப ரூப அசுத்தி நிவத்தியார்த்தம் தியான அபியாசா. அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக நாம் தியானத்தை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ மைண்ட் பியூரிஃபை ஆகிடுது அப்படின்னு சொன்னால் ஸ்ரவணம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஞானமானது கிடைக்கிறது. இப்போ சப்போஸ் ஒருத்தர் ஸ்கிரிப்சுரல் ஸ்டடிக்கு அப்புறம் இந்த தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணினா, இப்போ இது ரெண்டு வகையாக பண்ணலாம் இல்லையா? சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம்,
சாஸ்திரம் படித்ததுக்கப்புறம் ஸ்ரவணத்துக்கு அப்புறமும் நாம் வந்து இந்த மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடினா அந்த மெடிடேஷனுக்கு என்ன பேர்? உபாசனா அப்படின்னு பேர். சாஸ்திரம் படித்ததுக்கு அப்புறம் அதுக்கு பேர் நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். அப்போ உபாசனா எதுக்கு? அதனோட பர்பஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம், மல விக்ஷேப நிவர்த்தி. சரி, இப்போ வேதாந்தம் படித்ததுக்கு அப்புறம், அதாவது அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற நாலேஜுக்கு அப்புறம் சப்போஸ் ஒருத்தர் வந்து இந்த தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணினா அது இம்ப்யூரிட்டி ரிமூவ் ஆகிறதுக்கா? பியூரிஃபிகேஷன் பர்பஸ் இப்போது நமக்கு தேவைப்படாது. அப்போ எதுக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் எதுக்கு இந்த உபாசனா, இந்த நிதித்தியாசனம்? வேதாந்த அறிவுக்கு அப்புறம் கூட நம்மக்கிட்ட வந்து இந்த பழைய வாசனாஸ் இருக்கும். இது வந்து நான், இந்த சரீரம் நான், இந்த மனசு நான், இதெல்லாம் வந்து ஜென்ம ஜென்மமாக நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வர தாட்ஸ் இல்லையா? தேக அபிமான வாசனா. அதை வந்து என்ன சொல்கிறது சாஸ்திரம் அப்படின்னா விபரீத பாவனான்னு பேர். அதுக்கு நம்மளுடைய ஓல்டு வாசனாஸ்க்கு பேர் விபரீத பாவனா ஆர் விபர்யய அப்படின்னும் அதை வந்து சொல்லலாம். அப்போ அந்த வாசனாசெல்லாம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த அறிவு எனக்கு பெனிஃபிட்டை கொடுக்காது. அகம் பிரம்ம அஸ்மின்னு நான் புரிஞ்சுட்டாலும் இந்த ஓல்டு வாசனாஸ், நான் வந்து இந்த தேகம், நான் இந்த மனசு, நான் இந்த தாட்டு, இப்படின்ற வாசனாலாம் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த அகம் பிரம்மாஸ்மி நாலேஜ் வந்து நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்காது. ஜீவன் முக்தி அப்படிங்கிற பெனிஃபிட்டை நம்மளால் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ வந்து வீடு க்ளீன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வீடை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? க்ளீன் பண்ணுறதுனா என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்கிறத தூக்கி அங்கே வைப்போம், அங்கே இருக்கிறத தூக்கி இங்கே வைப்போம். இப்படிலாம் மாற்றி மாற்றி வச்சுட்டோ நாமளே என்ன பண்ணுவோம்? இப்போ போய் இதை நான் எங்கே வச்சேன் அப்படின்னு வந்து தேடுவோம்ல. இப்போ எனக்கு வந்து எங்கே வச்சேன்னா நான் தான் வச்சேன். இக்னோரன்ஸ்னாலையா அப்படின்னா இக்னோரன்ஸ்னால இல்லை. நான் வந்து ஒரு விஷயத்தை ஒரே இடத்துலையே பார்த்து பார்த்து பழகியிருக்கேன். அதை எடுத்துன்னு போய் வேறு இடத்துல வச்ச உடனே நான் வந்து திருப்பியும் எங்கே தேடுறேன்? அதை பழைய இடத்துலையே வந்து தேடுறேன். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். எனக்கு தெரியும் நான் தான் அதை மாற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால் பிகாஸ் ஆஃப் மை ஓல்ட் ஹேபிட். அப்போ அந்த ஓல்டு ஹேபிட் எல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா ஞானத்துக்கு அப்புறம் நாம் வந்து இந்த நிதித்தியாசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம என்ன அந்த மாதிரி ஒரு ஓல்டு வாசனா நமக்கு இருக்கும், பாடியோடு நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்போம் இல்லையா? இந்த தேகம்தான் நான் அப்படிங்கிற வாசனா நம்மக்கிட்ட இருக்கும். அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த நிதித்தியாசனம் வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ ஆத்ம விசுத்தையே. அப்போ சாஸ்திர படிப்புக்கு முன்னாடி பண்ணாலும் அப்புறம் பண்ணாலும் அது பியூரிஃபிகேஷன் பர்பஸுக்காக. வாசனாசை ரிமூவ் பண்ணோம் அப்புறம் பண்ணினேன்னா, முன்னாடி பண்ணினேன்னா மலம் விக்ஷேபத்தை ரிமூவ் பண்ணணும். ஸோ எப்போ பண்ணாலும் அது பியூரிஃபிகேஷன் பர்பஸுக்காக தான். நம்ம வந்து விசாரம் பண்ணுறதுனால மட்டுமே நமக்கு ஞானமானது ஏற்படும்.